ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்லாம். வெறும் 3 பொருள் போதும். நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக ஒரு மில்க் ஷேக்கை செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல பழுத்த சப்போட்டா பழம், சின்ன பழமாக இருந்தால் 6 பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் ஒரு 4 பழம் எடுத்துக்கோங்க. பழத்துடைய காம்பு பகுதியை எடுத்துட்டு பழத்தை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பழுத்த பழம்ன்றனால கையாலேயே 2ஆக பிரிக்க முடியும். பழத்துக்கு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. பழத்துடைய எல்லா விதையும் எடுத்தாச்சு. இப்போ சப்போட்டா பழத்தில் ஒரு ஸ்பூனை போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளஷ் மட்டும் அழகாக வெளியில் வந்துடும். பாருங்கள், தோல்லேருந்து அந்த ஃப்ளஷ் மட்டும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் சாப்பிடும் போது கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் போட்டு அழகாக சாப்பிட்றலாம். கீழே சிந்தாமல் சிதறாமல் சாப்பிட முடியும். இதே மாதிரி எல்லா பழத்தோடைய ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கோங்க. பழத்துடைய செத பகுதியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போது 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேனுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஒரு 1½ கிளாஸ் பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ பால், தேன், பழம் 3ம் ஒன்று சேர மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. 3ம் ஒன்று சேர நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸில் 2 ஐஸ் க்யூப் சேர்த்து நம்ம அடிச்சு வச்சிருக்க மில்க் ஷேக்கை ஊற்றிக்கோங்க. மில்க் ஷேக் மேலே கார்னிஷ்காக சப்போட்டா பழ தோலை எடுத்துட்டு பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மேலே அழகாக தூவி விட்டுடுங்க. நல்ல டேஸ்டான, அதே சமயத்தில் நல்ல சில்லான ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.